பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசை கண்டித்து போராட்டம் நடத்த மேட்டுப்பாளையத்தில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பவானி ஆற்றின் நீரினை தடுத்து அட்டப்பாடி அருகே தேக்குக்குவட்டை, மஞ்சுகண்டி உள்ளிட்ட 6 இடங்களில் தடுப்பணை கட்டும் பணிகளை கேரள அரசு முடக்கிவிட்டுள்ளது. இதனால் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் கடும் வறட்சியை சந்திக்க நேரிடும். இதுகுறித்து விவாதிக்க நேற்று பவானி நதிநீர் பாதுகாப்பு குழு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கும் கேரள அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசை கண்டித்து போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது. சம்பா பயிர் கருகியதால் திருவாரூர் அருகே சிறுவாமணி கிராமத்தை சேர்ந்த விவசாயி ரமேஷ் என்பவர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியின் காரணமாக தற்கொலை அதிர்ச்சியால் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் சிறுவாமணி கிராமத்தில் விவசாயி ரமேஷ் சுமார் 6 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் மேற்கொண்டு வந்தார். இவருக்கு ஆனந்தி என்ற மனைவியும் 2 மகள்கள் உள்ளனர். போதிய தண்ணீர் இன்றி சம்பா பயிர் சாகுபடி கருகியதால் ரமேஷ் மனவேதனையில் இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று தனது வயலுக்கு வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டில் வறட்சி பாதித்த இடங்களை ஆய்வு செய்த மத்திய குழுவினரிடம் கூடுதல் நிவாரணத் தொகை வழங்க விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை மத்திய குழு ஆய்வு செய்தது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஆட்டையம்பாளையம், நொச்சிப்பாளையம், பேரோடு ஆகிய இடங்களில் மத்திய வேளாண் அமைச்சக பிரதிநிதி விஜயராஜ் மோகன் தலைமையிலான மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டது. தண்ணீர் இன்றி கருகி போன கரும்பு, பப்பாளி, மா உள்ளிட்ட பயிர்களை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். இதுகுறித்து தாங்கள் மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் பின்னர் மத்திய அரசு நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குவது தொடர்பாகவும் முடிவு எடுக்கும் என்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய குழுவினர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். அப்போது உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாயிகளிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வறட்சியால் பாதித்த மத்தூர், ஊத்தங்கரை ஒன்றியங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தினர். மத்திய வேளாண் ஆராய்ச்சி அதிகாரி கணேஷ்ராம் தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் வறட்சியால் பாதிக்கப்பட்ட துவரை, சோளம் உள்பட கருகிய பயிர்களை பார்வையிட்டனர். அதற்கு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாயிகளிடம் மத்திய அதிகாரிகள் உறுதியளித்தனர். விவசாயிகள் உயிரிழப்பிற்கும் விவசாய நிலங்கள் பாதிப்பிற்கும் உரிய நிவாரணம் வழங்கிட வலியுறுத்தி மாதர் சங்கத்தினர் திருவாரூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் தெற்கு வீதியில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் விவசாய பாதிப்பு காரணமாக உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாதர் சங்க திருவாரூர் மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வி தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாயும், கருகிய பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாயும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நாகை அருகே படகு கவிழ்ந்து மீனவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் மீனவ கிராமமான பட்டினச்சேரியை சேர்ந்த வீரமுத்து உள்பட 6 பேர் கொண்ட குழுவினர் முத்துராஜா என்பவரின் பைப்பர் படகில் கடலில் மீன்பிடித்துவிட்டு நேற்று மாலை 6 மணி அளவில் ஆற்றங்கரை முகத்வாரம் அருகே வந்தனர். அப்போது எதிர்பாரா விதமாக பாறையில் படகு மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மீனவர் வீரமுத்து என்பவர் உயிரிழந்தார். வீரமுத்துவுக்கு 1 மனைவி, 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நாகூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏரி பாசனத்திற்காக வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி சாத்தனூர் அணையை திறந்துவிட மாநில அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் எம். வடநேரே தெரிவித்தார். திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டம் ஆகிய பகுதிகளுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் சாத்தனூர் அணையை திறப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நேற்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அரங்கில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் எம். வடநேரே தலைமையில் நடைபெற்றது. இதில் 2 மாவட்ட விவசாயிகள், நீர்ப்பாசன சங்க நிர்வாகிகள், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அணையின் தற்போதைய நீர் இருப்பை கணக்கில் கொண்டு நேரடி பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் ஏரி பாசனத்திற்காக மட்டுமே அணையை தொடர்ந்து 30 நாட்கள் திறக்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் எம். வடநேரே தெரிவித்தார். இதனையடுத்து இடது மற்றும் வலதுபுற கால்வாய்களை தூர்வாரி செப்பனிட வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர்.
வனப்பகுதிகளில் ஏற்பட்ட வறட்சியால் கொடைக்கானல் நகருக்குள் நுழைந்து பள்ளி அருகே காட்டுரிமை கூட்டம் நடமாடுவதால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வனப்பகுதிகளில் வன விலங்குகளுக்கு குடிப்பதற்காக தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குடிநீருக்காக காட்டுரிமை கூட்டம் நகர் பகுதிகளில் அடிக்கடி வலம் வருகிறது. குறிப்பாக கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் உள்ள ரைபிள் ரேஞ்ச் அருகில் உள்ள வனப்பகுதியில் இருந்து காட்டுரிமை கூட்டம் நேற்று பள்ளிக்கு அருகே வந்ததால் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து சென்ற பெற்றோர் அச்சமடைந்தனர். இதனையடுத்து காட்டுரிமையை மீண்டும் காட்டிற்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். திருமங்கலம் அருகே மின்சாரம் தாக்கி ஆட்டை காப்பாற்ற சென்ற பெண்ணும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள எஸ் பெருமாள்பட்டியை சேர்ந்தவர் போஸ் என்பவரது மனைவி பால்தாய். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு போஸ் இறந்ததால் பால்தாய் ஆடுகளை வளர்த்து பிழைப்பை நடத்தி வந்தார். இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் ஆடு மேய்க்க பால்தாய் காட்டிற்கு சென்றார். அப்போது ஆடு ஒன்று அருகில் இருந்த மின்கம்பத்தின் பக்கத்தில் இருந்த செடியை உண்ண சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு அருந்து கிடந்த மின்வயரை உரசியபடி சென்றதால் மின்சாரம் தாக்கி ஆடு உயிரிழந்துள்ளது. அதனை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட பால்தாயும் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். களக்காடு அருகே விளைநிலங்களில் புகுந்து காட்டு பன்றிகள் ஒரே நாளில் 500 வாழைகளை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கிராமங்களில் கடந்த சில நாட்களாக வனவிலங்குகள் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. வனப்பகுதியில் மழையின்றி வறட்சி ஏற்பட்டுள்ளதால் உணவு மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக வனவிலங்குகள் ஊருக்குள் புகுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் களக்காடு அருகே பத்மநேரியில் 50க்கும் மேற்பட்ட காட்டு பன்றிகள் கூட்டம் அங்கு பயிர் செய்யப்பட்டிருந்த 150 வாழைகளை கீழே தள்ளி சேதப்படுத்தின. இதேபோல் நெடுவிளையிலும் விளைநிலங்களுக்குள் புகுந்த காட்டுப்பன்றிகள் 400க்கும் மேற்பட்ட வாழைகளை கடித்து குதறி நாசம் செய்துள்ளன. ஒரே நாள் இரவில் காட்டுப்பன்றிகள் கூட்டம் 500க்கும் மேற்பட்ட வாழைகளை துவம்சம் செய்துள்ளது விவசாயிகள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மேலூர் அருகே மலையடிவார பகுதியில் தண்ணீர் அருந்து வந்த அரிய வகை மான் பலியான சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கட்டக்காளைப்பட்டி எனும் இடத்தில் அருகில் உள்ள வெள்ளமலை பகுதி மலையில் இருந்து அரிய வகை ஒற்றை கொம்பு புள்ளிமான் ஒன்று தண்ணீர் அருந்துவதற்காக கீழிறங்கியுள்ளது. அப்போது கட்டக்காளைப்பட்டி பகுதியில் சுற்றித் திரிந்த நாய்கள் அதனை தாக்கியதில் இடுப்பு பகுதியில் காயங்களுடன் உயிரிழந்துள்ளது. தகவல் அறிந்த மதுரை மாவட்ட வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த ஒற்றை கொம்பு மானை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பிரேத பரிசோதனை செய்து மான் அடக்கம் செய்யப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் நீர்நிலைகளில் கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியருக்கு மத்திய ஆய்வுக் குழுவினர் கண்டனம் தெரிவித்தனர். தமிழகத்தில் வறட்சி பாதிப்புகளை ஆராய பல்வேறு பகுதிகளில் மத்திய குழு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே பெரிய கண்மாய் பகுதிக்கு சென்ற மத்திய குழுவினர் அங்கு வளர்ந்திருந்த கருவேல மரங்களை அகற்றாமல் வளர்ந்திருப்பதை கண்டனர். வறட்சிக்கு முக்கிய காரணமாக உள்ள கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்காதது குறித்து கேள்வி எழுப்பினர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் அளித்த பதிலை ஏற்க மறுத்த மத்திய குழுவினர் உடனே நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரை கேட்டுக் கொண்டனர். ராணிப்பேட்டை அருகே 3 மாத காலமாக ஊதியம் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்து மாதங்க பகுதியில் இயங்கி வரும் தனியார் தோல் தொழிற்சாலையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 மாத காலமாக அத்தொழிலாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கவில்லை என தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் தோல் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் அளித்த உத்தரவின் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் அருகே பன்றிக் காய்ச்சல் பாதிப்புக்கு வட்டாட்சியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மன்னரை பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் அவிநாசி வட்டாட்சியராக பணியாற்றி வந்தார். இவரது மனைவி சரோஜா, இவர்களுக்கு கதிரேசன் என்ற மகனும் சாரதாமணி என்கிற மகளும் உள்ளனர். இந்நிலையில் இவர் கடந்த வியாழக்கிழமை மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அவிநாசி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். பிறகு மீண்டும் திங்கட்கிழமை கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதற்கிடையில் சிகிச்சை பலனின்றி வட்டாட்சியர் சுப்பிரமணியன் நேற்று உயிரிழந்தார். இவர் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் என மருத்துவமனை தரப்பில் கூறப்படுகிறது.
ஆரணி அருகே 12ஆம் வகுப்பு முடித்த போலி மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அடுத்து வடமாதிமங்கலம் பஜார் வீதியில் 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு அனுமதியின்றி 10 ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவம் பார்த்து வருவதாக மாவட்ட நலத்துறையினருக்கு புகார் வந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குநர் கிரிஜா தலைமையில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் திலகர் என்பவர் போலி மருத்துவம் பார்த்து வருவது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் பயன்படுத்திய மருந்துகளை பறிமுதல் செய்ததுடன் காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் பேரில் களம்பூர் போலீசார் போலி டாக்டர் திலகரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீடுதோறும் கழிப்பறை கட்டவும் திறந்தவெளி கழிப்பிடத்தால் ஏற்படும் சுகாதார கேடு குறித்தும் சத்தியமங்கலத்தில் பொதுமக்களிடம் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சி பகுதியில் திறந்தவெளி கழிப்பிடத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் சுகாதார கேடு, மானியத்துடன் வீடுதோறும் கழிப்பறை கட்டிக்கொள்ளும் திட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தனியார் கல்லூரி மாணவர்கள் சத்தியமங்கலத்தில் மேற்கொண்டனர். சத்தியமங்கலம் திப்பு சுல்தான் சாலை, தண்டு மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் விநியோகித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். பின்னர் ஜான் டி பிரிட்டோ நடுநிலைப்பள்ளி பள்ளி மாணவிகளுக்கு திறந்தவெளி கழிப்பிடத்தால் ஏற்படும் சுகாதார கேடு குறித்து டிஜிட்டல் திரை மூலம் ஒளி குறும்படம் காண்பிக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டுக்கு தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்ததை அடுத்து சிவகங்கை அருகே வேந்தன்பட்டி கிராமத்தில் மஞ்சுவிரட்டு முதன்முறையாக நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நேற்று கருப்பர் கோவில் திருவிழா நடைபெற்றது. இத்திருவிழாவையொட்டி அங்கு மஞ்சுவிரட்டு நடத்தப்பட்டது. இந்த மஞ்சுவிரட்டில் கலந்து கொள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 30க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இந்த காளைகள் அங்குள்ள கண்மாயில் அவிழ்த்து விடப்பட்டது. இந்த கிராமத்தில் முதன்முறையாக நடத்தப்பட்ட மஞ்சுவிரட்டு போட்டியை பொதுமக்கள் திரளாக கண்டு களித்தனர். ஈரோடு அருகே ஒடிசாவில் இருந்து இறைச்சிக்காக மாடுகள் கொண்டு செல்லப்படுவதாக கூறி பொதுமக்கள் லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு அடுத்துள்ள பரிசல்துறை அருகே ஒடிசாவில் இருந்து மாடுகளை ஏற்றிக்கொண்டு பொள்ளாச்சிக்கு லாரிகள் வருவதாக தகவல் வந்தது. இந்நிலையில் மாடுகளை இறைச்சிக்காக கொண்டு செல்லப்படுவதாக தகவல் அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் மாடுகளை ஏற்றி சென்ற லாரியை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மாடுகள் பொள்ளாச்சியில் நடைபெறும் வார சந்தைக்கு கொண்டு செல்லப்படுவதாக காவல்துறையினர் பொதுமக்களிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நாகர்கோவிலில் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விடுதியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கோட்டாறு பகுதியில் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியின் விடுதிகளில் தங்கி 150க்கும் மேற்பட்ட மாணவர் மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு வேண்டிய தண்ணீர், சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகள் முறையாக வழங்கவில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். எனினும் கல்லூரி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து நேற்று மாணவர்கள் காலி குடங்களுடன் கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் அரியலூரில் அரசு விரைவு பேருந்து ஜப்தி செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் தெற்கு புதுக்குடி கிராமத்தை சேர்ந்த பாண்டியன் கடந்த 2013ஆம் ஆண்டு தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் புதுச்சாவடி என்ற இடத்தில் செல்லும் போது எதிரே வந்த அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே பாண்டியன் உயிரிழந்தார். இதுகுறித்து அவரது மனைவி ரம்யா தொடர்ந்த வழக்கில் 10,12,000 ரூபாய் இழப்பீடு தொகையை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தராததால் அரியலூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் பேருந்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று சென்னையில் இருந்து கும்பகோணம் வந்த அரசு விரைவு பேருந்தை ஜெயங்கொண்டம் குறுக்கு சாலையில் தடுத்து நிறுத்தி நீதிமன்ற பணியாளர்கள் பேருந்தை ஜப்தி செய்து அரியலூர் நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் முகாமிட்டுள்ள யானைகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். பர்லியாறு, மரப்பாலம், காட்டேரி போன்ற பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக 3 யானைகள் குட்டையுடன் மலைப்பாதையில் உலவி வருகின்றன. இந்த யானைகள் அவ்வப்போது சாலைகளில் வந்து நிற்பதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வனத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் குட்டி யானை இருப்பதால் யானைகளை விரட்டும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் பயிற்சி பெற்ற ஆதிவாசிகள் மூலம் யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். தமிழகத்தில் வெளிநாட்டு ராட்சத தேளி மீன்கள் இனத்தால் நாட்டு மீன்கள் அழிந்து வருவதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை அருகே உள்ள சேந்திமங்கலம் பகுதியில் உள்ள குளங்கள் மூலம் கன்னியாகுமரியை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர்.
இந்நிலையில் தற்போது ஆறு மற்றும் குளங்களில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தேளி மீன்கள் பரவி காணப்படுவதை கூறப்படுகிறது. இந்த மீன்கள் நாட்டு மீன்களை தின்று அழிப்பதால் மீன்பிடி தொழில் முற்றிலும் அழிந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே நாட்டு மீன் இனத்தை பாதுகாக்க வெளிநாட்டு ராட்சத தேளி இன மீன்களை அழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பாதுகாப்பு படை சோதனை மைய கட்டுமான பணிகளை மார்ச் மாதத்திற்குள் முடிக்காவிட்டால் பொதுப்பணித்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டி வரும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய பொதுப்பணித்துறைக்கு தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற வளாகத்தில் CISF சோதனை மையங்கள் கட்டும் பணி நடந்து வருவதாகவும் அதனை முடிக்க மார்ச் 15ஆம் தேதி வரை அவகாசம் வழங்குமாறும் பொதுப்பணித்துறை சார்பில் அவகாசம் கோரப்பட்டது. அரசின் கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் மார்ச் 15ஆம் தேதிக்குள் பணிகள் முடிக்காவிட்டால் பொதுப்பணித்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டி வரும் என எச்சரித்தது. இதேபோல் சென்னை துறைமுக பொறுப்பு கழக குடியிருப்பில் CISFக்கு கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் மீதமுள்ள 20 குடியிருப்புகளை ஒப்படைக்க 4 வார காலம் அவகாசம் வழங்கியது நீதிமன்றம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினமாக ஜனவரி 25ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு நேற்று அரவக்குறிச்சியில் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்ற இந்த பேரணியில் வாக்காளர் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும், 18 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் வாக்காளர் பெயர் பட்டியலில் பெயர் சேர்த்து வாக்காளர் ஆக வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பி பேரணியாக சென்றனர். இன்று வாக்காளர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஆரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. ஜனவரி 25ஆம் தேதி நாடு முழுவதும் வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தை ஆரணி வட்டாட்சியர் தமிழ்மணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பழைய பேருந்து நிலையம், காந்தி மார்க்கெட் ரோட் வழியாக சென்ற பேரணி மீண்டும் வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்தடைந்தது. ஊர்வலத்தின் போது பொதுமக்கள் நாளை நடைபெறும் வாக்காளர் முகாமில் 18 வயது நிரம்பியவர்கள் புதிய வாக்காளர்களாக படிவம் பெற்று சேரலாம் எனவும் வாக்காளர் பதிவேட்டில் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தனர்.